வணக்கம். ஆயுஷ் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். இந்த டிஆர் வெப்சைட்டை இன்றைக்கி பார்க்கும் பொழுது வடிவேல் ஒரு டயலாக் தான் வருது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கி 2 தேர்வுக்கான பத்திரிகை செய்தி வெளியாகிருக்கு. இந்த 2 தேர்வுகளும் பார்த்திங்கன்னா வேறு ஏஜென்சியால் நடத்த முடியாமல் இவங்கக்கிட்ட ஒப்படைச்சது தான். முதல் விஷயம், செட் எக்ஸாம் மனோன்மய சுந்தரம் யூனிவர்சிட்டி நடத்த முடியாது, அவங்களால முடியலன்றதுக்காக டிஆர்பிக்கிட்ட ஒப்படைச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டைரக்ட் ரெக்கமெண்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரி அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஃபார் த ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி நடத்த முடியாத எக்ஸாமை இவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம போன வாரம் தான் பத்திரிகை செய்தி எல்லாமே பார்த்தோம். நியூஸ் பேப்பரில் வந்த செய்தியே கொடுத்துருந்தோம். ஆசிரியர் தேர்வாளர் அடுத்த அப்டேட் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 2 தேர்வுகளுக்கான பத்திரிகை செய்தி வெளியாக இருக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் இவங்களுக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த நாளுக்கு முன்னாடி 7 நாளுக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தாங்க. இந்த அப்டேட்டு ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரே நாளில் 2 பத்திரிகை செய்தி வெளியாக இருக்குது. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, வேறு தேர்வு முகமைகளால் நடத்த முடியாத தேர்வுகளை ஆசிரியத்திடம் ஒப்படைச்சு அந்த நிலுவையில் இருக்கிற தேர்வுகளை நடத்தி முடிவதற்கு மும்முரமாக செயல்படுறாங்கன்னு மட்டும்தான் தெரியுது. இப்போ இதனை தொடர்ந்து டெட் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். அதனை தொடர்ந்து காலேஜ் டிஆர்பிக்கான செயல்பாடுகளை எதிர்பார்க்கலாம். மீண்டும் இதுபோல் செயலோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவிர. தூங்கிக்கிருந்த டிஆர்பி வெப்சைட் முழிச்சுக்கிறது நல்லது. ஆனால் உடனடியாக நிறைய விஷயங்கள் நடந்தால் எல்லாருக்கும் நல்லது.